ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டான்ஸிங் டால் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு கார்ட்போர்டில் வந்துட்டு நான் டான்ஸிங் டாலோட பிக்சர் வந்து ஆஃப் பாடி மட்டும் இருக்க மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குட்டியாக ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அந்த கண்டெய்னரில் வந்து க்ளூ பவுர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த க்ளூவையும் வாட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் இல்லை நோட் பேப்பர், ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருந்ததுன்னா அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேப்பர் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு பலூன் எடுத்திருக்கேன். அந்த பலூன் வந்து ஊதிக்கலாம். ஊதிட்டு அதோட நாட் போட்டுக்கலாம். எண்டில் வந்துட்டு நாட் போட்டுக்கலாம், காற்று வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் நாட் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை த்ரெட் வச்சு கட்டுறீங்க அப்படின்னாலும் கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம வந்து இப்போ க்ளூ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல வாட்டரோட, அதை வந்துட்டு இந்த பலூன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பேப்பர் வந்துட்டு அந்த க்ளூ ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம வந்து இந்த பலூன் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம், ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதோட பாட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி, ஒரு கை உள்ளே போகிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுடலாம். அடுத்து வந்துட்டு நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த இடம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண வேணாம், அந்த இடத்துலையே கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் பரவாயில்ல. நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி பாட்டத்துலேயும் அப்புறம் அதோட டாப்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே விட்டுருங்க. இது நல்லா காயிட்டும், அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல டால், அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நைஃப் இருந்தால் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, சிசர் இருந்தால் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த டாலோட ஹெட்டில் இருந்து கழுத்து வரைக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு மீதி இருக்குல்ல அந்த சர்ஃபேஸில் என்ன பண்ண போகிறோன்னா, கம் யூஸ் பண்ணிவிட்டு கலர்டு ஷீட்டு இருக்குல்ல அந்த ஷீட் வச்சு அதை வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பிங்க் கலர் ஷீட் யூஸ் பண்ணி அதோட ட்ரெஸ் மாதிரி அதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். வந்து அதோட ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பலூன் ப்ளஸ் பேப்பர் போட்டிருந்தோம்ல அது வந்து ட்ரை ஆகவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே உடைச்சதும் அது வந்துட்டு பஃப்டு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் அமுங்கிடுச்சு. பலூன் பாருங்கள், அப்படி அந்த கம்மெல்லாம் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இது மாதிரி வச்சு டால்க்கு வந்து ட்ரெஸ் ரெடி பண்ண முடியாதல்ல, அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், இன்னொரு பலூன் எடுத்து அந்த ஹோல் இருக்குல்ல டாப்பில் நம்ம கொஞ்சம் ஹோல் போட்டிருந்தோட அதில் வச்சுட்டு ஊதி இந்த மாதிரி இன்னொரு பலூனை வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours ஆகும். நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை வந்துட்டு உடச்சிடலாம். உள்ளே இருக்க பலூன் உடைச்சதுக்கப்புறம் அதில் இருக்க பலூன் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா பஃப்னு இருக்குது.
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர்டு ஷீட் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து பெட்டல் ஷேப்க்கு வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து சிசர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய பெட்டல்ஸ் தேவைப்படும், அதனால் நிறைய வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அது எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக இது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பலூனை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண டாலை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். அந்த டால் வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக அதோட பேக் சைடில் வந்து கார்ட்போர்ட் பீஸோ இல்லை வந்துட்டு டபுள் சைட் டேப் ஏதோ ஒன்று ஒட்டி அதை சாயாமல் இருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணிடலாம். அடுத்து அந்த பாலோட பேஸில் வந்துட்டு லைன் வந்து ஈவனாக சர்க்குலர் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளே மடிச்சிடுறீங்கனாலும் மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க, நான் ஒட்டுற மாதிரி. ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். அடுத்து செகண்ட் ரோவில் வந்துட்டு கொஞ்சம் அது மேலே ஒட்டுறேன். அந்த பேப்பர் வந்து நம்ம பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல அந்த பலூனில், அதை தெரியாத மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பெட்டல் ஒட்டுறீங்களா, இதுக்கு வந்து நம்ம டபுள் கலர் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒயிட் வித் பிங்க்கு இல்லை பிங்க் வித் ஸ்கை ப்ளூ இல்லை வயலட் வித் பிங்க் இது மாதிரி கூட ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வெறும் ரோஸ் கலர் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டான்ஸிங் டால் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.